நமது ஜெபம் டிவியில் தெய்வீக சத்தம். நான் ஆராதிக்கிற, நான் விசுவாசிக்கிற என் தேவனாகிய கர்த்தர் யார் என்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். நிலைக்க செய்திருக்கிறார், என்னை வாழச் செய்திருக்கிறார், என்னை பிரகாசிக்க செய்திருக்கிறார், என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். பலருக்கு முன்பதாக என் முகத்தை ஆண்டவர் பிரகாசிப்பிக்க செய்திருக்கிறார். போகும் இடமெல்லாம் என் கர்த்தர் எனக்கு முன்பதாய் கடந்து சென்று காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். பலர் எனக்கு தீமையாய் நினைக்கலாம், அவைகளை கர்த்தர் எனக்கு நன்மைக்கு ஏதுவாய் மாற்றி இருக்கிறார். El Shaddai Ministries presents Divine Voice every Friday at 7:30 p.m. Don't miss it. Jabam TV. இந்த நாளிலே கூட தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட ஒரு சில வார்த்தைகளை ஆவியானவர் பேசும்படியாய் இருக்கிறார். உபத்திரங்களின் மத்தியிலே, போராட்டங்களின் மத்தியிலே, கஷ்டங்களின் மத்தியிலே, அப்படி என்று சொன்னால் என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமை இருக்கும் நேரத்திலே எப்படி நாம் ஸ்திரமாய் நிற்க வேண்டும்? எல்லாமே நமக்கு கேள்விக்குறியாய் கிடக்கிறது. நாம் எதிர்பார்க்கிற நல்ல பதில் நமக்கு வரல, இன்னும் நாம் எதிர்பார்க்கிற நல்ல முடிவு நமக்கு இன்னும் வரல. நாம் எதிர்நோக்குகிற நம்முடைய ஆசீர்வாதங்கள் இன்னும் நம் கிட்டே வந்து சேரவில்லை. நம்முடைய பொருளாதாரமாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய வேலையின் காரியம், தொழிலின் காரியம், உங்கள் வீட்டின் காரியம், உங்கள் பிள்ளைகளின் காரியங்கள், எந்த காரியமாக இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்கிற நல்ல ஒரு முடிவு இன்னும் உங்களுக்கு வராமல், நீங்கள் எதிர்நோக்கிற ஒரு பதில் உங்களுக்கு சரியாய் கம்ப்ளீட்டா உங்களுக்கு அது கூடாம முடியாம அப்படியே கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இங்க இருக்கிற அநேக பேர் அப்படிப்பட்ட நிலைமையில தான் வந்திருக்கிறீங்க. இந்த இடத்துல வந்திருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல, அப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலே வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் எவ்வளவு நாட்கள் ஆகிறது? இவனமான உபத்திரத்தின் மத்தியிலே நான் போகிறேன். இவனமாய் உபத்திரத்தின் மத்தியிலே, பிரச்சனைகளின் மத்தியிலே, போராட்டங்களின் மத்தியிலே, குழப்பங்களின் மத்தியிலே என்ன நடக்க போகிறது என்று சொல்லி தெரியாம என்னுடைய வாழ்க்கை, குடும்பம் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாளிலே உபத்திரப்படுகிறது நல்லது, அதன் மூலியமாய் அவருடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். சொல்லுங்க ஹல்லேலூயா. பொன்னாகப்பட்டது அது நல்ல சோதிக்கப்பட வேண்டும். சோதிக்கப்பட்ட பின்புதான் அது பசும் பொன்னாய் மாறுகிறது. எப்பொழுதும் என்னுடைய பிரசங்கத்தில் எல்லா இடத்திலையும் சொல்லுகிற வார்த்தை, பிரச்சனை வேண்டாம் என்று சொல்லி ஜெபிக்கவே கூடாது. பிரச்சனைகள் வரட்டும் ஆண்டவரே, ஆனால் பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு எனக்கு பலனை தாங்க. அதான் கரெக்டான ஜெபம். சொல்லுங்க ஹல்லேலூயா. எனக்கு பிரச்சனை வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் இது நீங்கட்டும், ஆனாலும் என் சித்தம் அல்ல, இது உம்முடைய சித்தம். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவரும் பாடுபட்டார், ஆண்டவரும் உபத்திரத்தின் வழியாய் கடந்து சென்றார். அப்பொழுது பச்சை மரத்திற்கே அந்த பாடு என்று சொன்னால், பட்டமரமாகப்பட்ட நமக்கு ஏன் பாடுகள் வரக்கூடாதா? பிரச்சனைகள் வரக்கூடாதா? போராட்டங்கள் வரக்கூடாதா? நிந்தைகள் வரக்கூடாதா? அவமானங்கள் வரக்கூடாதா? இழப்பு வரக்கூடாதா? கண்ணீர் வரக்கூடாதா? எல்லாம் நமக்கு வரும். வந்தாலும் இயேசு கிறிஸ்து சொன்ன வண்ணமாக, ஆனாலும் ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனால் இது என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே நடக்கட்டும். உள்ள சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்படி எவ்வளவு பேர் ஜெபம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி எவ்வளவு பேர் நீங்க ஜெபிக்கிறீங்கன்னு தெரியல. நான் அப்படி ஜெபம் பண்றது உண்டு. ஆண்டவரே என் வாழ்க்கையில நீர் பாடுகளை நீர் அனுப்புகிறீரானால் அனுப்பும். என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவரே எனக்கு பாடே வேண்டாம் என்று சொல்லி நான் ஜெபித்ததே கிடையாது. வரட்டும் பாடுகள், போராட்டங்கள் வரட்டும், கஷ்டங்கள் வரட்டும், தேவைகள் வரட்டும், நிந்தைகள் வரட்டும், பேசுகிறவர்கள் பேசட்டும், என்னை அலட்சியம் படுத்துகிறவர்கள் அலட்சியப்படுத்தட்டும், என்னை ஏளனமாய் நினைக்கிறவர்கள் நினைக்கட்டும். ஏனென்று சொன்னால் இவைகள் எல்லாம் உமக்கும் வந்தது, பவுலுக்கும் வந்தது,
பேதுருவுக்கும் வந்தது, எல்லா சீடர்களுக்கும் வந்தது, எல்லா பரிசுத்தவான்களுக்கும் வந்தது. நான் மாத்திரம் இதிலே ஒரு விசேஷித்தவன் அல்ல, நானும் அவர்களைப் போல் ஒரு பாடுள்ள மனுஷனாக தான் இருக்கிறேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல கவனிக்க வேண்டும். அதனாலதான் யாக்கோபு எழுதின புத்தகத்திலே ரொம்ப அழகாக சொல்லப்படுகிற ஒரு சில வார்த்தைகளை நாம் சீக்கிரமாய் வாசிக்க போகிறோம். யாக்கோபு 1வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாக்கோபு 1வது அதிகாரம் நாம் 2வது வசனத்திலிருந்து எல்லாரும் சத்தமாக எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். போதும். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபு ரொம்ப அழகாக அவர் பேசுகிற ஒரு சில வார்த்தைகள். சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்லா கவனிக்க வேண்டும். பாடுகளின் மத்தியிலே கடந்து செல்லுகிறவர்கள் நல்ல கர்த்தருடைய வார்த்தையிலே, ஜெபத்திலே, ஆவியிலே நிலைத்திருக்க வேண்டும். சொல்லுங்க ஆமென். அவர்கள் தான் அசைக்கப்படவே மாட்டார்கள். சொல்லுங்க ஆமென். பாடுகளின் மத்தியிலே கடந்து செல்லுகிறவர்கள் வார்த்தை, தேவ வார்த்தையிலே, ஜெபத்திலே, உபவாசத்திலே, பரிசுத்தத்திலே கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்திலே அவர்கள் தங்களை அர்ப்பணித்து ஒப்புக்கொடுகிறது. சொல்லுங்க ஆமென். புரிந்து கொள்ளுங்க, நல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால் நாம் விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், அபிஷேகத்தை பெற்றவர்கள், எல்லா உபதேசங்களையும் நாம் நம்புகிறவர்கள், வாரதோறும் சபைக்கு வருகிறவர்கள், தசம பாகம் கொடுக்கிறவர்கள், காணிக்கை கொடுக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், எல்லாவற்றிலும் சரியாய்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது வாழ்க்கை. ஆனால் விசுவாசிகளாகப்பட்ட நமக்கு பலவிதமான, சொல்லுங்க ஹல்லேலூயா, பலவிதமான என்ன வரும்? பிரச்சனைகள், சோதனைகள் வரும். சொல்லுங்க ஹல்லேலூயா. சோதனை, பலவிதமான சோதனைகள். இயேசு கிறிஸ்துவை 3 முறை பிசாசு சோதித்தான். கடவுளை சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். நல்ல கவனிக்க வேண்டும். யோசேப்பை கர்த்தர் உயர்த்த வேண்டும் நினைச்சாரு. கொண்டு போய் நேராய் அவனுக்கு உயர்வுகளை கொண்டு வந்து நேரா போர்த்திபாரின் வீட்டிலே ஆண்டவர் வைத்தார். சோதனைகள் அவனுக்கு வந்தது. சொல்லுங்க ஆமென். ஆனால் சோதனைகளை அவர் மேற்கொண்டான். சொல்லுங்க ஆமென். சோதிக்கப்படுவதற்கு பலவிதங்களிலே பிசாசு, மனிதர்கள் நம்மை சோதிப்பார்கள். பலவிதமான அழுத்தங்கள், பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள், ட்ரையல்ஸ் அண்ட் டெம்ப்டேஷன்ஸ், இவைகள் எல்லாம் பல விதங்களிலே நம்மை வந்து சேரும். ஆனால் அவைகள் எல்லாம் எதற்காய் வருகிறது என்று சொன்னால் நம்முடைய விசுவாசத்தை அவைகள் என்ன செய்கிறது? பரீட்சை பார்க்கிறது. கர்ணவதி சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். நீ விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்கிறதை நீ அறிந்திருக்க வேண்டும். You should know who you believe with. Come on, say amen. I know who I believe with. நான் சும்மா கிரியை செய்யாத ஒரு கடவுளை வணங்குகிறவன் முட்டாள் நான் அல்ல. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. கிரியைகளை நடப்பிக்க முடியாத ஒரு கடவுளை பிடித்து கொண்ட நாட்களை நான் செலவு பண்ண அவ்வளவு முட்டாள் கிடையாது. நான் ஆராதிக்கிற, நான் விசுவாசிக்கிற என் தேவனாகிய கர்த்தர் யார் என்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. என்னை நிலைக்க செய்திருக்கிறார், என்னை வாழச் செய்திருக்கிறார், என்னை பிரகாசிக்க செய்திருக்கிறார், என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். பலருக்கு முன்பதாக என் முகத்தை ஆண்டவர் பிரகாசிப்பிக்க செய்திருக்கிறார். நான் போகும் இடமெல்லாம் என் கர்த்தர் எனக்கு முன்பதாய் கடந்து சென்று காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். பலர் எனக்கு தீமையாய் நினைக்கலாம், அவைகளை கர்த்தர் எனக்கு நன்மைக்கு ஏதுவாய் மாற்றி இருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் நினைச்சு பார்த்தா ஒரே ஒரு முறைதான் ஒரு சைனீஸ் எனக்கு தீமை செய்தான். தவறு செய்திருக்கலாம். அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு நான் ஏதாவது போயிருக்கலாம். என்னால் முடியும், இல்லை என்று சொல்லவில்லை. சோதிக்கப்பட்டேன்.
ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் எழும்பி அதையே என் மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கும், அதையே வந்துகிட்டே இருக்கும். நான் யாருக்கும் தீமை செய்யாதவன், எல்லாருக்கும் நன்மை செய்து ஏழைகள், அனாதைகள், திக்கற்றவர்கள், உதவிகளுக்கு நான் உதவி செய்து நான் பராமரித்து பார்க்கிறவன். ஆனால் எனக்கு ஒரு சோதனை. ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசத்தை நான் சோதிக்கிறேன். சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா. அவன் செய்தான். ஆனால் 3 மாதத்தில் கர்த்தர் எனக்கு 3 மடங்கு கர்த்தர் பதிலை கொடுத்தார். எனக்கு ஒரு இடத்துல தான் நல்ல கவனிக்க வேண்டும். ஆனா நல்ல கவனிக்க வேண்டும். நமக்கு சோதனைகள் வரும், பல மனிதர்களின் மூலியமாய் கடந்து வரும், சத்துருக்களினால் கடந்து வரும், சொந்தங்களினால் கடந்து வரும், நீ நம்புகிற சொந்தங்களினால் கடந்து வரும், ஏன் உன் பிள்ளைகளின் மூலியமாய் கடந்து வரும். சொல்லுங்க ஹல்லேலூயா. உன் சொந்த பிள்ளைகளே உனக்கு உபத்திரங்களை உண்டாக்குவார்கள். அவர்களினால் பல விதங்களில் நீ சோதிக்கப்பட்டு உன் விசுவாசத்தை, உன் ஜெபத்திலே, உன்னுடைய நம்பிக்கையிலே, சொல்லுங்க ஆமென். லக்சம்பர்க் என்கிற ஒரு நாடு, ஜெர்மனுக்கு பக்கத்தில், அருமையான அழகான ஒரு நாடு. இந்த நாட்டிலே எனக்கு யாரும் தெரியாது. ஒரு இடத்துல உள்ளே போனேன், ஆண்டவர் என்னை காண்பித்த உடனே பிடிச்சி தீர்க்க தரிசனம் சொன்னேன். சொன்னா, நீங்க சொன்னது 100% யார் உங்களுக்கு சொன்னது எனக்கு தெரியும், நீங்க வந்தே இல்லை, ஆனா நீங்க அன்றைக்கு சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கும் என்னை உறுத்தி கொண்டே இருக்கிறது, என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. நல்ல கவனிக்க வேண்டும். பல முறை நான் என்னை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைச்சேன். ஆனா நீங்க அன்றைக்கு சொன்ன வார்த்தை என்னை மீண்டும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். நல்ல கவனிக்க வேண்டும். பல விதங்களிலே கடந்து வரும். ஆனால் சோதிக்கப்பட்டால் தான் நாம் பசும் பொன்னாய் மாற முடியும். உடனே சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே பேசினேன், குயவனின் கரங்களிலே களிமண், குயவன் கரங்களிலே களிமண். அவன் அதை அவன் செய்து கொண்டே இருக்கிறான். அந்த வீல் அதை போட்டு அந்த செய்கிறான், பிடிக்கல, திரும்ப இடிச்சு மிதிச்சு திரும்ப செய்கிறான். அவனுடைய கண்களுக்கு, அவனுடைய பார்வைக்கு அது சிறந்ததாய் அழகாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் குயவனுக்கு திருப்தியாய் இருக்கும். தேவன் நம்முடைய குயவனாய் இருக்கிறபடினாலே, அவர் நம்மை படைத்தவராய் இருக்கிறபடினாலே, நீ சோதிக்கப்படுவதற்கு தேவன் விட்டாலும் சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள தேவன் வழிகளையும் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் சோதனைகள், trials and temptation comes because it wants to test our faith. சொல்லுங்க ஆமென். நம்முடைய விசுவாசத்தை அது பரீட்சை பார்க்கிறது. நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது அல்ல கவனிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எது இருந்தாலும், எது இருக்கிறதோ எது இல்லையோ, தேவ பிரசன்னத்தை விடக்கூடாது. அதனால தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, வேற இடங்களிலே 1000 நாட்கள் நான் வாழ்வதை பார்க்கிறோம், உம்முடைய சமூகத்தில் எனக்கு ஒரு நாள் எவ்வளவோ மேலானதா இருக்கிறது. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எதை என்னை விட்டு எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆனால் உம்முடைய பிரசன்னத்தை, தேவனுடைய ஆவியானவரை, தேவ மகிமையை, தேவ பிரசன்னத்தை என்னை விட்டு நீர் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஆண்டவரே. சொல்லுங்க ஹல்லேலூயா. அதை தான் எப்பொழுதும் நான் சொல்லுவேன், என்னிடத்தில் இருக்கிறதெல்லாம் போகட்டும், பெரிய விஷயமே கிடையாது, திரும்ப தலை தூக்கி நிற்பேன். சொல்லுங்க ஆமென். எதையும் நம்பி வாழல இந்த பூமியில, எதையும் நம்பி வாழல. எல்லாம் போனாலும் கர்த்தர் திரும்ப தூக்குவார். அந்த நம்பிக்கையில வாழ்கிறோம் நாங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். அதனால தான் தைரியமா பேசுறேன் வார்த்தையை. மீடியாவிலே, டெலிவிஷன்ல தைரியமா பேசுகிறேன் கர்த்தருடைய வார்த்தையை. ஏன் தெரியுமா? எதற்கும் நாம் அஞ்சினவர்கள் அல்ல. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆகையால் சோதிக்கப்படுகிறவர்கள், அவர்கள் விசுவாசத்தை தேவன் பரீட்சை பார்க்கிறார். சொல்லுங்க ஆமென். உடைய விசுவாசம் எவ்வளவு உறுதியா இருக்கிறது, உடைய விசுவாசம் எவ்வளவு ஆழமாய் இருக்கிறது. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. உடைய விசுவாசத்தினாலே நீ என்ன காண போகிறாய் நல்ல கவனிக்க வேண்டும். மனிதர்களை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது அது நமக்கு நலம். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சொல்லுங்க ஹல்லேலூயா. பிளைண்டா, ஒரு பிளைண்ட் ஃபேத்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க பிளைண்ட் ஃபேத். சொல்லுங்க ஆமென். ஆண்டவரின் மேலே நமக்கு ஒரு பிளைண்ட் ஃபேத் இருக்கணும். என்ன ஃபேத் இருக்கணும்? சொல்லுங்க ஹல்லேலூயா. அன்றைக்கு பேதுருவுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ இறங்கி நடந்து வான்னு சொன்ன உடனே பிளைண்டா இறங்கிட்டான்.
அவன் இறங்கி கடலில் நடக்கிறான். கரலை பத்தி சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். அந்த வேலைக்காரர்கள் கானான் ஒரு கல்யாணத்தில் ஒன்று செய்தானுங்க. அவனெல்லாம் சீஷர்கள் இல்லை, விசுவாசிகள் இல்லை, டீக்கன் இல்லை, எல்டர் இல்லை, அவெல்லாம் வேலை செய்யற வேலைக்காரர்கள். நல்லா கவனிக்க வேண்டும். இயேசு சொன்னாரு, இப்பொழுது 6 ஜாடிகளிலே நிரப்பப்பட்ட தண்ணீரை கொண்டு போய் பரிமாறுங்கள். கரலை சொல்லுங்க ஆமென். என்ன செய்யுங்கள்? இப்பொழுது 6 ஜாடிகளில் நிரப்பப்பட்ட தண்ணீர் என்ன செய்யுங்க? அவன் கேட்டானா, ஆண்டவரே எங்க போய் பரிமாறணும், யார் தலை மேல ஊத்தணும்னு சொல்லுங்க ஆமென். யாருக்கு பரிமாறணும், எங்க தலையில ஊத்தணும், எந்த டப்பால ஊத்தணும், எந்த கிளாஸ்ல ஊத்தணும் கேட்டானா. எடுத்துட்டு போனானுங்க, நேரா ஊத்துனானுங்க. அந்த திருமண தலைவன் வந்து சொன்னான், முந்தி இருந்த திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இந்த பிந்தி வருகிற திராட்சை ரசம் மிகவும் சுவையாய் இருக்கிறது. விசுவாசித்தால் மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். கரலவதி சொல்லுங்க ஆமென். நீ சோதிக்கப்படுகிறாயோ, பயப்படாதே. சொல்லுங்க ஆமென். நீ சோதனையிலிருந்து தப்பிக்க கர்த்தர் உனக்கு வழிகளை செய்வார். நீ மாட்டிக்கொண்டாயோ, நீ தப்பிக்க கர்த்தரை நம்பியிருந்தா. சொல்லுங்க ஆமென். இதெல்லாம் யாருக்கு பேசுறேன்னா, உண்மையா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பேசுறேன். உண்மையா விசுவாசத்திலே அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுத்து நல்ல தத்தம் செய்து இருக்கிறவர்களுக்கு நான் பேசுகிறேன். நீ எவ்வளவு சோதிக்கப்பட்டாலும் கர்த்தர் உன்னை தப்புவிப்பார். உன்னை கர்த்தர் விடுதலை செய்வார். வழிகளை கர்த்தர் உண்டாக்குவார். கர்த்தரை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. அன்றைக்கு பேதுரு சிறையில் இருந்தான். என்ன ஆனது தெரியுமா? சிறையிலே கதவுகள் திறக்கப்பட்டு பேதுரு வெளியிலே போகிறான். சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல கவனிக்க வேண்டும். என் தேவன் எதையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடைபெறாது. கரங்களை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. யோபு எழுதின புத்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் ரொம்ப அருமையான ஒரு வசனம். யோபு 5வது அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுகிறது? யோபு 5:7 வாசிங்க. என்ன சொல்லுகிறது? ஜோப் சாப்டர் 5 verse 7 7வது வசனம் வாசிங்க. அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷனுடைய வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். சொல்லுங்க ஹல்லேலூயா. பல முறை மனிதன் பிறந்திருக்கிறது எதற்காக? வருத்தங்கள். சொல்லுங்க ஆமென். யோபு சொல்லுகிறான், மனுஷன் இந்த பூமியிலே பிறந்திருக்கிறதே அவன் ஒவ்வொரு நாளும் அவன் சஞ்சலங்களையும் வருத்தங்களையும் சந்திக்கத்தான் பிறந்திருக்கிறான். யாரோ ஒருவர் இப்படி சொன்னார், ஒரு மனுஷன் 60லேருந்து 70 வருஷம் வாழ்றான். அவன் 60லேருந்து 70 வருஷம் வாழ்கிற இந்த மனுஷனுக்கு உண்மையாய் அவன் வாழ்கிறது 20 வருஷம் தானா? சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் சொன்னார், யாரோ ஒருவர் சொன்னதை நான் சொல்றேன். அப்ப அந்த 20 வருஷத்துல ஒன்று அவன் இறைவனை கண்டுபிடிக்க வேண்டும், கண்டு கொள்ள வேண்டும். அவன் ஒரு 4 பேருக்கு நல்ல உதவிகளை, நல்ல ஒத்தாசைகளை, ஏழைகள், அனாதைகள், திக்கற்றவர்களுக்கு அவன் கொடுத்து உதவி செய்து தன் சொந்தங்கள், பந்தங்கள், உற்றார் உறவினர்களை கவனித்து பார்த்து அன்போடு இருந்து அவன் சாகும் பொழுது சாக வேண்டும். ஏன்னா அவன் வாழ்கிறது எவ்வளவு வருடமா? சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். அப்போ அவர் என்ன சொல்ல வர்றார்னா, எல்லாம் கவனிக்க வேண்டும். அப்போ நான் 20 வருஷம் என்ன செய்திருக்கிறேன்? வாழ்க்கையில தூங்கி இருக்கிறேன். கூட்டி கழிச்சு பார்த்தா 20 வருஷம். அது சிறு பிராயம், அதுமா அந்த வயசான காலம். இதை எடுத்து அதை எடுத்த கடைசியா கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த பூமியில நல்ல சுகமா, பலனா, ஆரோக்கியமா நல்லா வாழ்கிறது எவ்வளவு வருஷம்? 70 வருஷம் இல்ல, 20 வருஷம். சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா. 20 வருஷம் தான் வாழ்றது. இப்போ 20 வருஷம் வாழ்ற இந்த வாழ்க்கையில கண்டிப்பா நமக்கு என்ன உண்டு? இந்த யோபு 5வது அதிகாரம் 7வது வசனத்துல என்ன சொல்லுது? வாசிங்க திரும்ப. அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். மனுஷன் எதற்காய் பிறந்திருக்கிறானோ? வருத்தத்தை அனுபவிக்க பிறந்திருக்கிறான். கர்த்தரை சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா. வருத்தத்தை அவன் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். எல்லா மனுஷனுக்கும் வருத்தம் இருக்கிறது, சோதனை இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது. நல்ல கவனிங்க. எவ்வளவு பெரிய பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஏன்னா நல்ல கவனிக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களுக்கு கூட நல்ல கவனிங்க, உபத்திரமும் பிரச்சனையும் போராட்டமும் நிந்தைகளும் அவர்களும் பலவிதமான சோதனைகளுக்குள் கடந்து செல்ல வேண்டும். ஆனா
ஆனால் யார் இவைகளை மேற்கொள்ள முடியும்? கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரம் மேற்கொள்ள முடியும். அதற்கு 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 ப்ரூஃப் என்ன? நம்முடைய வேதமே நமக்கு ப்ரூஃபா இருக்கிறது. யோபு சோதிக்கப்பட்டான், இருந்ததெல்லாம் இழந்து போனான். ஆனால் அதையே 42வது அதிகாரத்திலே ஆண்டவர் முந்தி இருந்ததை பார்க்கிலும் பிந்திருந்த வந்த வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கை இரட்டத்தனையாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இருந்ததை பார்க்கிலும் அவனுடைய வாழ்க்கையிலே வந்த ஆசீர்வாதங்கள், அவன் பெற்ற நன்மைகள் ஏராளமாய் இருந்தது. சொல்லுங்க ஹல்லேலூயா. உபத்திரம் இல்லாமல், பாடுகள் இல்லாமல் கர்த்தருடைய மகிமையை நாம் காண முடியாது. எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? சொல்லுங்க ஆமென். ஆகையால் இவைகளிலிருந்து தப்புவிக்க முடியும். எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? சின்ன வாலிப பிள்ளையா இருந்தாலும் சரி, வளர்கிற குடும்பமா இருந்தாலும் சரி, இவைகளிலிருந்து தப்புவித்து கொள்ள நீங்கள் தேவனுடைய அனுகிரகம் தேவை, கர்த்தருடைய கிருபை தேவை. மீண்டும் மீண்டும் விழுந்த அதே குழியில போய் போய் விழுவீங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா. செய்யக்கூட அந்த காரியத்தில் திரும்ப திரும்ப போய் விழுவோம். எவ்வளவு முறை நாம் அடிபட்டாலும் சரி, எவ்வளவு முறை நமக்கு அந்த அடி விழுந்தாலும் சரி, திரும்பமா இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம், இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம், இன்னொரு வாட்டி பார்ப்போம், இன்னொரு வாட்டி சும்மா போயிட்டு பார்ப்போம், இன்னொரு வாட்டி சும்மா பார்ப்போம், பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம்னு திரும்ப நீங்க பாப்பாவா மாறிடுவீங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. போய் மாட்டிப்பீங்க, மாட்டிக்கிட்டு எந்த வழியும் இல்லாம மாட்டிக்கிட்டு கிடப்பீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை எல்லா சோதனையிலிருந்து உங்களை தப்புவிக்க வல்ல தேவனாய் இருக்கிறேன். சொல்லுங்க ஆமென். அதே யாக்கோபு 1 இந்த கீழே இந்த வசனத்தை வாசி. என்ன சொல்லுகிறது? உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று சொல்லுங்க ஆமென். உங்க விசுவாசத்தின் பரீட்சை என்ன செய்யுமா? உங்களுக்கு சொல்லுங்க பொறுமை. சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். உங்களுக்கு உபத்திரம் வரும் பொழுது, டெஸ்டிங் வரும் பொழுது, ட்ரையல்ஸ் வரும் பொழுது நீங்க நினைத்துக் கொள்ள வேண்டும், ஆண்டவர் என் விசுவாசத்தை என்ன செய்கிறார்? பரீட்சை பார்க்கிறார். அப்பொழுது விசுவாசத்திலே நான் வேரூண்டி நல்ல நிற்கும் பொழுது அதிலே எனக்கு என்ன உண்டாகிறது? பொறுமை உண்டாகிறது. வாசிங்க தொடர்ந்து மீண்டும் என்ன சொல்கிறது? உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று, உங்களுக்கு பொறுமையை உண்டாக்கும் அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அதை மிகுந்த சந்தோஷமாய் நீங்கள் என்ன செய்யுங்கள்? சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்படின்னா எல்லாவற்றுக்கும் நமக்கு என்ன வேண்டும்? பொறுமை வேண்டும். கரங்களை சொல்லுங்க ஆமென். எவ்வளவு பேருக்கு பொறுமையா இருக்கிறீங்க? சொல்லுங்க ஹல்லேலூயா. பொறுமையா இருங்க, பதட்டப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. எவ்வளவு நாள் இந்த சபைக்கு வர்றது? இன்னும் ஒரு விடுதலையும் வரல. நீ ஃபர்ஸ்ட் கரெக்டா வா சபைக்கு, கரெக்டா வந்து ஜெபம் பண்ணு, உண்மையா ஆண்டவருக்கு, ஆண்டவரை தொழுதுக்கோ. ஏதோ ஒரு காரணத்திற்காய் வராதே. இங்க போனா விடுதலை கிடைக்கும், பேய் ஓடும், சுகம் கிடைக்கும். அவர் வந்திருக்கார், ஏதாவது வார்த்தை சொல்லுவார், தீர்க்கமா வார்த்தை சொல்லுவார். சொல்றதுனால இல்ல, தேவன் தான் செய்யணும். கலவதி சொல்லுங்க ஹல்லேலூயா. நாங்க சொல்லி ஒன்றும் இல்லை, சொல்லிக்கிட்டு தான் கிடக்கிறோம். ஆனா தேவனுடைய சமூகத்தில் கடந்து வாருங்கள். அப்படி வரும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்கு வழிகளை தேவன் உண்டாக்க வல்லவராயிருக்கிறார். கீழே வாசிங்கள் தொடர்ந்து என்ன சொல்லுகிறது? நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க, நான் ஒன்றிலும் குறைவுள்ளவனாய் இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. உன் விசுவாசத்துல நீ நல்ல உறுதியாய் நின்னுக்க. என்ன சோதனை வந்தாலும் சரி, சொல்லுங்க ஆமென். கர்த்தருக்கு உண்மையாயிரு, உன் சபைக்கு உண்மையாயிரு, கொடுக்கறதுல உண்மையாயிரு. இந்த சும்மா இதெல்லாம் பேச்செல்லாம் பேசிக்கிட்டு கிடக்காது. உடனே சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் பிஸ்னஸ் பண்றேன் பாஸ்டர், சரியா வருமானம் வராது. ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிற? நீ வாரத்தில் எவ்வளவு சம்பாதிக்கிற? மாசத்துல எவ்வளவு சம்பாதிக்கிற? எடுத்து ஆண்டவருக்கு வச்சிரு, அப்போ உன் கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.